திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திரு நெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவும். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் மக்களையும் மனமொழி மெய்களால் வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். பீடே விநாயகர் துதி. பீடியதன் ஊரு ஊமை கொலமிகு கரியது வடிகொடு தனடி வழிபடம் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புடு தோத்தம சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய் உணர்வு இரம் பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்த நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞான சம்பந்தம். வாங்க 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 வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மாத்தி படிச்சிட்டீங்க, சரி இருக்கட்டும். வாங்க அடுத்து இப்ப திருக்கதவம் திறத்தல் பாடி முடிச்சாச்சு. திருக்கதவம் அடைதல் காட்டூர், நாமக்கல் மாவட்டம் காட்டூர் கிராமத்தை சேர்ந்த நாவல்பட்டி கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள் திருக்கதவம் அடைதல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா.
நமச்சிவாய வாழ்க, நாதத்தால் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதற் சபையை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு நவும்பூனம் உய்ய இரு கடவர் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தாரன்றே செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தாரன்றே. நன்றிகள் ஐயா. அருமை, அருமை, அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சென்னை மாகாணத்திலிருந்து தாம்பரம் சானிட்டோரியம் பகுதியில் வசிக்கக்கூடிய திருமதி மகேஸ்வரி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு காலை வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. போற்றியின் வாழ்முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கழல் இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்தெமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோ சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்மயல் சூழ் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருமை, அருமை, அருமை. சிவபெருமான் சிவசிவம். அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று ஒரு பாதங்களை மனமொழி மேகலால் மீண்டும் ஒரு முறை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழையும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பிறந்து மொழிபெயர்ந்து நம்மை எல்லாம் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தை முதற்கொண்டு காரிய குருவாகும், பிறகு காரண குருவாகும், பிறகு நமக்கு கர்த்தாவாக வந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மையங்களை எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தி நமக்கு நம்மையே அறிமுகப்படுத்தி அந்த சிவகுருநாதனுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலால் வணங்கி உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. நம்முடைய அறியாமை நீக்காமல் அறிவாகிய செம்பொருளை நாம் பெற முடியாது. அந்த அருமையான சிந்தடலை பெறுவதற்கு அறியாமை என்ற இருளை நீக்குவதற்கு குருநாதர் வேண்டும். அந்த குருநாதருடைய பெருங்கருணையை நம்ம மனசுல எண்ணி அவரோட சரணாகதம் செய்து அவர் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திருச்சிற்றம்பலம். இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில திருமந்திரம் என்ற நூல்ல திருமூல நாயனார் நமக்கு அந்த அறியாமை நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஆகமங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார். அதை சொல்லுவதற்கும் எடுத்து ஏம்புவதற்கும் அடியனுக்கு ஒரு பெரும் பாக்கியம் கொடுத்த அந்த எல்லாம் வல்ல திருவருளுக்கும் நம்ம நன்றி சொல்லி நிகழ்ச்சிக்குள்ள இனிதனுடைய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருமந்திரத்தில்
மூன்றாம் தந்திரத்தில் 19வது தலைப்பில் இருக்கக்கூடிய பரியங்க யோகம். அந்த பரியங்க யோகம் என்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் 12வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வெங்கதிருக்கும் சனிக்கும் இடை நின்ற நங்கையை புல்லிய நம்பிக்கோரானந்தம். வெங்கதிருக்கும் சனிக்கும் இடை நின்ற நங்கையை புல்லிய நம்பிக்கோரானந்தம். தங்களில் பொன்னிடை வெள்ளித்தாழாமுனம் திங்களில் செவ்வாய் புதைந்திருந்தாரே. தங்களிற் பொன்னிடை வெள்ளித்தாழாமுனம் திங்களிற் செவ்வாய் புதைந்திருந்தாரே. இனி பாடலை பதமா பார்த்துடலாம். வெங்கதிருக்கும் சனிக்கும் இடை நின்ற நங்கையை புல்லிய நம்பிக்கோர் ஆனந்தம். தங்களிற் பொன்னிடை வெள்ளி தாழாமுனம் திங்களில் செவ்வாய் புதைந்து இருந்தாரே. இனி பாடலுக்குண்டான பொழிப்புரை விளக்கத்தை தர்மயாதனம் மூலியமா பார்க்கலாம். நன்றி தர்மயாதனம். பாடலுக்கான பொழிப்புரை. துயிலுக்கும் அறியா துயிலுக்கும் இடையே நிற்கின்ற துணைவியை துணைவன் புல்லுமிடத்து இருவரும் அவ்வின்பம் முற்றுங்காரும் திங்கள் போன்ற முகத்தில் உள்ள சிவந்த வாயை பொருந்தி இருந்தாராயினும் துணைவனுக்கு வேறோர் இன்பமும் அவ்விடத்து உளது. மீண்டும் ஒரு முறை அந்த பொழிப்புரையை படிச்சிடறேன். சிவபெருமான் சிவசிவன். துயிலுக்கும் அறியா துயிலுக்கும் இடையே நிற்கின்ற துணைவியை துணைவன் புல்லுமிடத்து இருவருக்கும் அவ்வின்பம் முற்றும் காரும் திங்கள் போன்ற முகத்தில் உள்ள சிவந்த வாயை பொருந்தி இருந்தாராயினும் துணைவனுக்கு வேறோர் இன்பமும் அவ்விடத்து உளது. இது பொழிப்புரையில உலதுன்னு முடிச்சுட்டாங்க. அடுத்து நம்மளே தான் என்ன பண்ணிக்கணும், நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கும்போது அதை பார்க்கலாம். சிவபெருமான் சிவசிவா இங்க சூரியனை கொண்டாடுறாரு, சந்திரனை கொண்டாடுறாரு, அப்புறம் சனியை கொண்டாடுறாரு. எத்தனை கிரகம் வந்திருக்கு பாருங்க. வெங்கதிர்னா சூரியன், சனின்னா சனி கிரகம், அப்புறம் நங்கையை புள்ளியம் எடுத்து நம்பிக்கை வரான். தங்களில் பொன்னிடை வெள்ளின்னா சுக்கரன், அடுத்து திங்கள்னா சந்திரன், செவ்வாய்னா கிரகம். எத்தனை கிரகம் வருது மொத்தம்? சூரியன்ற கிரகம் வருது, சனின்ற கிரகம் வருது, அப்புறம் வெள்ளின்ற கிரகம் வருது, திங்கள்ன்ற கிரகம் வருது, அப்புறம் செவ்வாய் என்ற கிரகம் வருது. 5 கிரகம் வந்துருச்சு இதுலயே. இந்த 5ம் என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ரகசியம் தான். பாத்துருவோம். இப்ப இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்த்தோம் இல்லையா? இதனுடைய விளக்கமா யதார்த்தமான பொருளை இப்ப சிகாரம் சைவநெறி பாடசாலை மூலமா பார்த்துடலாம். சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் ஒரு முறை அந்த பொழிப்புரையை படிச்சிடுறேன். துயிலுக்கும் அறியா துயிலுக்கும் இடையே நிற்கின்ற துணைவியை துணைவன் புல்லுமிடத்து இருவரும் அவ்வின்பம் முற்றுங்காரும் திங்கள் போன்ற முகத்தில் உள்ள சிவந்த வாயை பொருந்தி இருந்தாராயினும் துணைவனுக்கு வேறோர் இன்பமும் அவ்விடத்து உளது. துணைவனுக்கு வேறோர் இன்பமும் அவ்விடத்து உளது. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருவள்ளுவர் கருணைக்கும் திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களால் வணங்கலாம். ஆமா, இது அறிவுக்கு ஏற்றார் போல பொருள் மாறுபடும். திருக்குறளை எத்தனை முறை படிச்சாலும் பொருள் ஒண்ணுதான். ஆனா மாந்தர்தம் அறிவுக்கு ஏற்ற மாதிரி மாந்தர்தம் அறிவுக்கு ஏற்றார் போல பொருள் மாறுபடுமா. அதனாலதான் அந்த பொழிப்புரைய எல்லாரும் எழுதுறாங்க. அவரு எழுதின பொழிப்புரை, இவரு எழுதின பொழிப்புரைன்ற மாதிரி. இந்த பொதுமறையாக இருக்கக்கூடிய திருமந்திரம், திருக்குறள் இதெல்லாம் அவங்கவுங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இது ஆழ யோகம் செஞ்சவங்களுக்கு இது எப்படி போய் பொருள் படுன்றது அது வேற ஒரு அர்த்தம். இப்ப நமக்கு சராசரியா
இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துருவோம். சிவபெருமான் சிவசிவா. நம்முடைய அறிவு கெட்ட வரைக்கும் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வெங்கதிருக்கும் சனிக்கும் இடை நின்ற நங்கையை, அதாவது சூரியனுக்கும் சனிக்கும் இடை நின்ற நங்கையை புல்லிய நம்பிக்கோர் ஆனந்தம். இங்க வெங்கதிர்னா சூரியன், சனின்னா உங்களுக்கு தெரியும். இது பாரு, 2 கிரகமும் பக்கத்துல தான் இருக்குது. சனி முடிஞ்சா சூரியன். ஆனா சூரியனுக்கு அப்புறம் வரக்கூடிய கோள்கள் எத்தனை பாருங்க? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், அப்புறம் வெள்ளி. இந்த 5 கிரகம் தாண்டின பிறகுதான் சனி வரும். ஆனா சனிக்கு அப்புறம் என்ன இருக்குது? சூரியன் இருக்குது. என்ன சொல்றாங்க? வெங்கதிருக்கும் சனிக்கும் இடை நிற்கின்ற நங்கையை. இது என்னங்க? சனிக்கும் சூரியனுக்கும் ஒரு பெண் இருக்குது. அந்த பெண்ணை புணர்ந்த நம்பிக்கோர் ஆனந்தம், தங்களில் பொன்னிடை வெள்ளி தாழாமுனம், திங்களில் செவ்வாய் புதைந்திருந்தாரே. அரிதுயிலுக்கும், இதுல பொருள் என்ன அங்க போட்டது அப்படியே படிச்சுக்கலாம். அரிதுயிலுக்கும்னா அறியாமையில் இருக்கக்கூடிய, தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்ணு. அறியா துயிலுக்கும் இடையே இருக்கின்ற, அறியாமைக்கும் அறிவுக்கும் நடுவில் இருக்கின்ற பேதை என்று சொல்லக்கூடிய பெண்ணு, அதான் துணைவின்னு சொல்றாங்க. துணைவியை துணைவன் புல்லும் இடத்து இருவரும் அவ்வின்பம் முற்றுங்காரும். திங்கள் போன்ற முகத்தில், இங்க சந்திரன்னா முகம்னு சொல்றாங்க. நங்கையை புல்லிய நம்பிக்கோர் ஆனந்தம், தங்கள் பொன்னிடை வெள்ளி தாழாமுனம். வெள்ளின்னா சுக்கிரன், அதான் சுக்கிரன்றது சுக்கிலம். அந்த சுக்கிலம் கீழே போயிடாத வரைக்கும் முன்ன வெறுமனே டக்குன்னு புணர்ந்துட்டு டக்குன்னு வெளியே வராம அதை நீட்டிக்கிற நாழிகையை வகுத்து கொடுத்தது பரியங்க யோகம். இந்த யோகம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் சொல்லிட்டு வரேன். இந்த பரியங்க யோகம் யாருக்குன்னா, தனிமையை எதிர்கொள்ள முடியாதவர்களுக்கு. இந்த பிரபஞ்சத்துல கொஞ்சம் கூட என்னால் தனிச்சிருக்க முடியாது, துணை வேணும், வாழ்க்கை துணை நலத்தோட நான் எதிர்கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கை துணை உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இது பொருந்தும். அதனாலதான் தீட்சை வாங்கும்போது கூட சமய தீட்சை ஒருத்தர் வாங்கி ஒருத்தர் வாங்காம இருந்தா ரொம்ப ரொம்ப அது ஆபத்து. வாங்கினா 2 பேரும் வாங்கணும். அந்த ஒத்த அலைகள் ஒத்திசைவு நல்லா வேலை செய்யணும். தவம் பண்றதுக்கு அவங்க தான் சேர்ந்து பண்ண முடியும். கணவன் மனைவி ஒரு தீட்சை வாங்கிட்டு இன்னொரு தீட்சை வாங்காம இருந்தாங்கன்னா அது பொருந்தாது. அந்த வண்டி ஊர் போய் சேராது. இது நல்லா கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும். நீங்க சமய தீட்சை வாங்கணும்னா கணவனும் சமய தீட்சை வாங்கியிருக்கணும். 2 பேரும் ஒத்திசைவோட இருந்தா மட்டும்தான் அந்த வண்டி ஊர் போய் சேரும். இல்லைன்னா கொஞ்சம் சிக்கல் தான் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு சுவாசம் உள்கதி ஏற்படும், அவருக்கு வெளியில உலகத்து ஆசையில போயிடுவாரு. அப்போ உலகத்து ஆசை உள்ள மனுஷனுக்கும் உள்ள ஒடுங்குற ஒரு பெண்ணுக்கும் உறவு ஏற்பட்டா எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும், பிரச்சனைகள் தான் வரும். அதனாலதான் தீட்சை வாங்கினீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வாங்கிடுங்க. சமய தீட்சை வாங்கினீங்கன்னா சமய தீட்சை சேர்ந்து வாங்கிடுங்க. சிவதீட்சை வாங்கினா சிவதீட்சை சேர்ந்து வாங்கிடுங்க. அப்போ 2 பேருக்கும் பயணிக்கிறது வசதியா இருக்கும். ஒருத்தர் ஒரு பக்கம் இன்னொருத்தர் ஒரு பக்கம் போனா வண்டி மாடு என்ன பண்ணாது, ஊர் போய் சேராது. 2 மாட்டையும் பூட்டினா தான் ஊர் போய் சேரும். அப்ப கணவன் மனைவின்ற ஒரு மாட்டு வண்டியை 2 மாடும் இழுத்தா தான் என்ன பண்ண முடியும், அது போய் சேரும். அதனால தீட்சைன்னு ஒண்ணு வாங்கினீங்கன்னா ஒத்திசைவு வேணும். அப்போ இந்த இந்த பரியங்க யோகம் யாருக்குன்னா ஒத்திசைவு உள்ள தம்பதிகள். 2.5 நாழிகை, மன்னிக்கவும் 5 நாழிகை, 2.5 மணி நேரம், 2 மணி நேரம். ஒரு நாழிகைன்றது 24 நிமிஷம். ஒரு உடலுறவு 10 நிமிஷம், 5 நிமிஷம். இன்னைக்கு காலத்துல ஐடி துறையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பாக்குறாங்க, பழகுறாங்க, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு டேட்டிங் போயிடுறாங்க. ஆனா அப்படி இல்லை. அது ஒரு உடல் தேவைக்காக மட்டும் இல்லை, அது உயிர் தேவைக்காக, மன தேவைக்காக புனிதமாக செய்யக்கூடிய ஒரு உறவு தான் அது. அதுதான் புனிதப்படுத்துறாருங்க. அதுதான் திருமூலர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பரியங்க யோகம்ன்றார். அதை வெறுமனே டக்கு டக்குன்னு முடிச்சு டக்கு டக்குன்னு போயிடாதுப்பா. அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை நாழிகை நீ எடுத்துக்க. அத்தனை நாழிகை எடுத்தாதான் அது தவம் போல மாறும். அப்படி தவம் போல மாறும்போது நீங்க 2 பேரும் சிவபெருமானும் பார்வதி போல இருக்கலாம். அதுவே தவமா மாத்துங்க. போகத்தை யோகமாக மாற்றுங்கள். அதை கூட நேர்த்தியா பண்ண சொல்றார், முறையா பண்ண சொல்றார். ஆமா, இன்னைக்கு பைக் ஓட்டினா ஆம்பளை, மீசையை முறுக்குனா ஆம்பளை, சிகரெட் பிடிச்சா ஆம்பளை, தண்ணி அடிச்சா ஆம்பளை. ஆம்பளைக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. ஆமா, சத்தியமா அதெல்லாம் ஆம்பளைத்தனம் கிடையாது. வண்டியை முறுக்குனா ஆம்பளை கிடையாது. சத்தமா வண்டி ஓட்டுறதுனால ஆம்பளை கிடையாது. ஆமா, எது ஆம்பளைத்தனம்னா சகிப்தன்மை தான். நின்று நிதானமா, சாத்வீகமா நின்று நிதானமா செய்யக்கூடியது தான் ஆண் தன்மை.
அதான் வந்து பொறுத்து நின்னு ஆளக்கூடிய தன்மை. அப்போ பார்க்குற காட்சி இதெல்லாம் ஆணுக்கு உண்டான விஷயமானா, ஆணுக்கு உண்டான விஷயம் கிடையாது. இறைவன் மட்டும் தான் ஆண் தன்மை உள்ள ஆளு. நம்ம எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால, இந்த ரகசியத்தை ஏன் சொல்றேன்னா, நம்ம தவறான மாயையில இருக்கிறோம். இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க. சத்தியமா அப்படி இல்ல. இந்த உறவை எப்படி புனிதப்படுத்தணும்னு சொல்றாரு சாமி. தனிமையை எதிர்கொள்ளக்கூடியவங்களுக்கு கேசரி யோகம். வாழ்க்கை துணையோட எதிர்கொள்றவங்களுக்கு பரியங்க யோகம். அப்போ போகத்த யோகமா மாத்துனீங்கன்னா, அது எப்படி தவமா மாறுன்ற ரகசியத்த நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருக்காரு. அது எத்தன நாழிகை பண்ணணும்னு சொன்னாரு. 5 நாழிகை 2 மணி நேரம். அதுக்கு மேல அது சலிப்பு வந்துரும். மனைவி தூங்கிடுவா. அத விட்டுரு அப்டின்ட்டாரு. அப்ப 2 பேரும் கூடி இருக்கக்கூடிய கால அளவு சொல்றாரு. அப்படி கூடி இருக்கும்போது, எடுத்தம் கவுத்தம்னு நீ முடிச்சிட்டீன்னா, சுக்கிலமும் சுரோனிதமும் இலகி போயிடும். அது சுக்கிலத்தையும் சுரோனிதத்தையும் விடாம, கடைசி வரைக்கும் எல்லா பாகங்களையும் ஒண்ணா சேர்த்து, திருப்பியும் ஒரே ஒரு உதாரணம் தான். அரச மரத்துக்கு கீழ 2 பாம்பு பின்னி இருக்கிற சிலைய நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதான் பரியங்க யோகம். பரியங்க யோகத்துக்கு திருப்பியும் உதாரணம் அதான் சொல்லுவேன் நான். 2 பாம்பு பின் இருக்கும். அந்த பாம்பு பின் டாக்டர்லாம் அந்த சிம்பிள் வச்சிருப்பாங்க. பார்த்திருப்பீங்க. அந்த பாம்பு பின் இருக்கு. அந்த பாம்பு பின்னுக்கு நடுவுல சிவலிங்கம் இருக்கும். வைணவம் வந்தா அது நாராயணன் இருப்பாரு. ஏறி நின்னு அந்த பாம்பு மேல ஆடின்னு இருப்பாரு. 2 சிம்பிள் இருக்கும். அதுதான் பரியங்க யோகம். அங்க 2 ஆம்பள இருக்குதான் நினைச்சுங்க. ஆமா நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குது. சரிங்க. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுங்க ஐயா. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, சரி, சரி. அப்போ இந்த யோகம் பயில்வதற்கு முன்னாடி இந்த பரியங்க யோகம் யாருக்குன்னா, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்வதற்கு தான் அந்த பரியங்க யோகம். அப்படி இருவரும் ஒத்திசைவோடு செய்யும்போது, அதையே தவமா மாத்துனாங்கன்னா, அவங்களுக்கு பலம் கூடும் அப்படின்ற ரகத்தையும் கடந்த 11 பாடல்கள் சிந்திச்சோம். இந்த 12வது பாடல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, சூரிய மண்டலத்துக்கும் சூரிய மண்டலத்துக்கும் சனின்னா ஜனிக்கின்ற இடம் சனி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐயா சொல்றாரு. ஜனிக்கின்ற இடம் எது? இடுப்பு. உடனே இடுப்புக்கு தாழ்ந்து மனசு போயிடாம கழுத்துக்கு மேல கவனத்தை வையின்றார். அப்ப சூரிய மண்டலம் இருக்கிற இடம் புருவ மத்தியம். சனிக்கின்ற இடம் கீழே. சனிக்கின்றனா ஜனிக்கின்ற இடம். ஜனிக்கின்ற இடம்னா இப்போ எப்படி சொல்றது? நீங்கள் நானும் ஜனிச்ச இடம் யோனி. அங்க கவனத்தை கொண்டு போயிடாம நீங்க கழுத்துக்கு மேல கவனம், சூரிய மண்டலத்துல கவனம் வைக்கணும். அதாவது சூரியனுக்கும் சனிக்கும் சூரியனுக்கும் சனிக்கும் இடையே நிற்கின்ற பெண்ணை அப்படின்னா, அதை நம்ம உடனே பெண் போகத்துக்கு உடனே கீழே இறங்கி போகாம மேல இருக்கக்கூடிய சூரிய மண்டலத்துலனா புருவ நடுவுல, புருவ பொட்டுல, முகத்துல, வாயோட வாய அப்படியே கழுத்துக்கு மேலேயே கவனத்தை மேல வச்சிருந்து சுக்கிலத்தையும் சுரணத்தையும் கீழே விடாம பாதுகாக்க சொல்றாரு. அப்படி சிவபெருமான சாட்சியா வச்சு, மனச சாட்சியா வச்சு, இந்த உடம்ப சாட்சியா வச்சு போகமா மாத்தாம யோகமா மாத்தக்கூடிய வித்தையை கத்துக்கங்க. இதுதான் ரகசியம். அப்போ வெறுமனே ஏதோ ஒரு இன்ஜின் இயந்திரத்தனமா இருக்காம, வந்தமா போனமான்ற இயந்திரத்தனமா இருக்காம, அன்பை இப்படி நீங்க பரிமாறிக்கிட்டீங்கன்னா, அந்த 5 நாழிகை பேரானந்தத்தை தரும். இல்லைன்னா நரகத்தை தான் தரும். எடுத்த உடனே இடுப்பு அப்படின்னா ரொம்ப கசக்கும். ஆமா, அது பார்க்க சுளிக்கும், அருவருப்பா இருக்கும். அதுக்கு அதான் வக்ரதுண்டாய, வக்கரமா இருக்கும். ஓம் தத்புருஷாய வித்ம வக்கரதுண்டாய தீமஹி தந்தி பிரஜோதயாத். அந்த வக்கரதுண்டாய அப்படின்னா வக்கரமா இருக்கும் அந்த இடம். மூலாதார கடவுள் யாரு? கணபதி. என்ன பேர் அதுக்கு? வக்கரதுண்டாய. நிர்வாணம் பார்க்கும்போது கொஞ்சம் சலிப்பு ஏற்படும். ஐயே பப்பி சேம்ன்றல்ல, ஐயே பப்பி சேம் போய் துணியை போடுங்கன்றல்ல. வக்கரமா இருக்கும். அதுதான் வக்கர துண்டாய. ஓம் தத்புருஷாய வித்ம வக்கர துண்டாய தீமஹி தந்தி பிரஜோதயாத். அப்ப மூலாதாரத்தை பார்க்கும்போது உடனே ஒரு மாதிரி ஒரு அருவருப்பு. அது ஏன்னா பார்க்காதது பார்க்கறோம் இல்லையா? உடனே மூடு முதல்ல மூடு அப்படின்றாங்கல்ல. குழந்தைக்கு மூடு, அது முதல்ல வெளியில குழந்தை இப்படி கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. வக்கரமா இருக்கும். அந்த வக்கரத்துக்கு உடனே கீழே இறங்கிடக்கூடாது. வக்கர பாகத்தை மூலாதார கடவுளை நினைச்சு 5 நாழிகையை ஓட்டணும். எடுத்த உடனே வக்கரத்தை பார்த்துட்டோம்னா என்ன ஆயிடும்? எடுத்தம் கவுத்தம் ஆயிடும். அதனால வக்கரத்தை முதல்ல பார்க்காம
நான் வக்கரம்ன்றது மறைமுகம் அல்ல பாகத்தை சொல்றேன். இதுக்கு மேல நான் பகிரங்கமா பாடம் எடுக்க முடியாது. அப்போ உடனே நிர்வாணத்தை பார்த்தோம்னா என்ன ஆகும்னா வக்கரம் வந்துடும், சலிப்பு வந்துடும், உடனே ஏற கட்டின்னு போயிடக்கூடாது. அந்த வக்கரம் ஏற்படுவதற்கு முன்பதாக நீ எங்க இருந்தா செவ்வாயோடு பொருந்தி இருக்க வேண்டும். இங்க சனி அந்த சொல்றாரு பாரு, தங்களில் பொன்னிடை வெள்ளி தாழாமனும் திங்களில் செவ்வாய் புதைந்திருந்தாரே. அந்த கழுத்துக்கு மேல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருப்பா, சூரிய மண்டலத்துல இரு. அதுக்கப்புறம் சனிக்கிற இடத்துக்கு போலாம். நீ சனிக்கிற இடத்துக்கு போயிட்டீன்னா உடனே சுக்கிலமும் சுரோனிதமும் இலகி போயிடும். அப்புறம் ஏற கட்டு முடிஞ்சா நாடகம் முடிஞ்சுதா போயிட்டு வாங்கன்ற மாதிரி ஆயிடும். அப்போ இருவரும் கூடுவதற்கான கலையை ஒரு என்ன சொல்றாருன்னா, வெறுமனே போயிட்டு உடனே வெளியே வந்துடக்கூடாது. அத 5 நாழிகை நீட்டி தவமா மாத்துன்றார். போகத்தையே நீங்க யோகமா மாத்துன்றார். அப்ப வக்கரம்னா என்னன்னு தெரிஞ்சு போயிருக்கு உங்களுக்கு. வெள்ளி தாழாமனம் இடை நின்ற தங்களில் பொன்னிடை வெள்ளி, பொன்னிடைன்னா அந்த இடுப்பு, அது கீழே போயிடக்கூடாது. அந்த சுக்கில கீழே போயிடாம கழுத்துக்கு மேலேயே திங்கள்னா மனசு, மனசுனா முகம், சந்திரன். அந்த முகத்துல இருக்கிற வாயோட வாய் பொருந்தி நீங்க மேலே இருக்கிற வழியை பாரு சாமி, உடனே கீழே போயிடாதீங்கன்ற. அப்படி கீழே போயிட்டீங்கன்னா உடனே எல்லாம் முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். இயந்திரத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனாலதான் குடும்ப விளக்குன்ற பகுதியில பாரதிதாசன் சொல்லுவார். குடும்ப விளக்கு படிச்சீங்கன்னா தெரியும். வெறும் உடல் உறவு மட்டும் வாழ்க்கை இல்லை. உடல் உறவுன்றது ஒரு டசன் மேட்டர். அது ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு முன்னாடி இங்க 2 பேரும் பேசுறீங்கல்ல, உடல் சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், உயிர் சார்ந்த விஷயங்கள், அதுதான் முக்கியம். நீங்க பகிரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசும்போது அப்ப பாரம் குறையும். அப்பதான் குடும்பத்தை நீங்க எடுத்து செல்ல முடியும். அப்போ ஒருத்தர் பகிராமலேயே குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பகிராமலேயே நீங்க அந்த மாதிரி இயந்திரத்தனமான வாழ்க்கைக்கு போனீங்கன்னா சீக்கிரம் விவாகரத்துல தான் முடியும். ஏன்னா அங்க பகிர்தல் இல்லைல்ல, உணர்வு இல்லைல்ல. உடல் சார்ந்த உறவு, மனம் சார்ந்த உறவு, உயிர் சார்ந்த உறவு, இதான் உளவியல் சொல்லுது. அப்ப இந்த உறவுகள்ல முக்கியமானது என்னன்னா ஆத்மார்த்தமான உறவு. 2 பகிரணும். என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, இன்னைக்கு எங்க போனீங்க, ஆமா என்னாச்சு இன்னைக்கு, நாலு யார்கிட்ட பேசுனீங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படி விவரமா, ஆமாண்டி அங்க போனேன் இங்க போனேன், நீ எங்க போன என்னாச்சு அப்படின்னு சொல்லி, ஓஹோ இன்னைக்கு இப்படி ஆச்சா அப்படின்னு 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்கணும். அப்படி பேசிட்டே இருக்கும்போது பீச்சுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஆத்மார்த்தமா உட்காந்து இன்னைக்கு நாள் நடந்தது, என்னாச்சு சொல்லுப்பா அப்படின்போது, உனக்கு என்ன நடந்தது, எனக்கு அப்படியே பேசிட்டே வரும்போது ஒருத்தர் பகிரும் போது பாரம் குறையும். அப்ப பகிர்தல்ன்றது ரொம்ப முக்கியம். அப்ப உடல் சார்ந்த பகிர்வுக்கு முன்னாடி மனம் சார்ந்த பகிர்வு முக்கியம். அதுக்கு முன்னாடி ஆத்மார்த்தமான பகிர்வு முக்கியம். அப்பதான் இந்த உடல் உறவு என்பது மிக தெய்வீகமாக அமையும். அதுக்குதான் 5 நாழிகை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எடுத்தன் கவுத்தன்னு போயிட்டு உடல் தேவைக்காக போதுன்னா அது மிருகத்தனம், மன தேவைக்காக போதுன்னா அது சுயநலம், அதையும் தாண்டி உயிர் தேவைக்காக போச்சுன்னா அதுதான் ஆத்மார்த்தமான ஒரு உடல் உறவு. அப்படிப்பட்ட உறவு தான் நிலைச்சு நிற்கும். மற்ற உறவுகள் எல்லாம் வெறுமையில போய் முடியும், அது வம்புல போய் முடியும், அது மிருகத்தனத்துல போய் முடியும்னு சொல்லி மீண்டும் அந்த ஒரு முறை அந்த பாட்டை படிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். இது சுருக்கமா சொல்லிடுறேன். அறிவியலுக்கும் அறியா துயிலுக்கும் இடையே நிற்கின்ற பெண்ணை, துணைவியை, அவ்வின்பம் முற்றுங்காலும், அதை விண்ணுன்னா சுக்கிலம் இறங்கறதுக்கு முன்னாடி அவளோட கழுத்துக்கு மேல இருக்கிற பாகத்தோட வாயோட திங்களில் வாய், திங்களில் செவ்வாய்னா முகத்துல இருக்கிற செவ்வாயோட பொருந்தி நீ நாழிகையை நீட்டிக்கிற வழியை பாரு. உடனே சனிக்கின்ற இடத்துக்கு போயிடாத. அந்த வக்கரமான இடத்துக்கு போனீங்கன்னா டக்குன்னு கதை முடிஞ்சிடும். கதை முடிஞ்சிச்சுன்னா நேரம் தவம் பண்ற இது முடிஞ்சு போடும். ஏன்னா எப்பயுமே உடல் உறவு சம்பந்தம் தான் 72,000 நாடியும் ஒடுங்குது. அப்பதான் மனம் ஒடுங்கி நிக்குது. நீ சும்மா தவத்துல உட்காருனா உட்கார மாட்டேன். அதனால இந்த மாதிரி நேரத்துல நீ தவமா மாத்திரலாம் அப்படின்றதுதான் ரகசியம். அப்படி மனம் ஒடுங்குற நேரத்தை பார்த்து நீ தவம் பண்ற வழியை பாரு சாமி அப்படின்றதான் ரகசியம். அப்ப 2 மணி நேரம் நீ அழகா இது தவத்துக்கு கூட்டலாம். அதாவது ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். நீ தனியா தவத்துல உட்கார மாட்டேன்றதுக்காகத்தான் பரியங்க யோகத்துல கணவன் மனைவியோட சேர்ந்து செய்யக்கூடிய அற்புதமான வித்தையை நமக்கு சொல்லித்தராரு. அப்ப 2 பேரும் சேரத்துக்கு உண்டான கலையை சொல்லித்தராரு. இந்த பாம்பு பின்ற மாதிரி வாயோட வாய் வச்சு மேல நேரம் கழுத்துக்கு மேலேயே செவ்வாயோட திங்களில் செவ்வாய் பொருந்தி இருக்கக்கூடிய வித்தையை சொல்லி கொடுத்த திருமூல நாயனார். சீக்கிரம் சுக்கில இறங்காம நீங்க தவத்தை கூட்டி அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா அதுல இருக்கிற அர்த்தம் இன்பம் வேற அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நிறைய உதாரணங்களை சொன்ன திருமூல நாயனார். இப்படி சேர்ந்து இருக்கிறவங்க கணவன் மனைவி
பார்வதியும் பரமசிவனும் போல இருப்பார்கள் அப்படின்லாம் உதாரணம் சொல்றாரு. இதையே நம்ம வழிபாடா மாத்தலாம். இதையே நம்ம நெறியா மாத்தி ஒரு ஒழுங்கான வாழ்வியலை நம்ம கடைப்பிடிக்கலான்ற வித்தையை நமக்கு சொல்லித் தராரு. இதுக்கு பரியங்க யோகம்னு சொல்லப்படுது. கவனத்தை புருவ நடுவுல கொண்டு போய் வச்சிடணும். என்னதான் வாய் சேர்ந்தாலும், இடுப்பு சேர்ந்தாலும், வயிறு சேர்ந்தாலும், மார்பு சேர்ந்தாலும், தொண்டைக்குழி சேர்ந்தாலும் கவனம் புருவ நடுவுல இருக்கணும். எம்பெருமானுடைய திருவடியில இருக்கணும்ன்றதுதான் உண்மை. அப்படிப்பட்ட யோகத்தை தொடர்ந்து யார் செய்யறாங்களோ போதும், சுக்கிலத்தையும் சுரோனியத்தையும் செலவு பண்ணது போதும், இதுக்கப்புறம் நம்ம சொத்தை புருவ நடுவுல சேர்க்கலாம் அப்படின்ற டெபாசிட் பண்றதுக்கு யார் முயற்சி பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில சாகா கலையை பெற்று விடுவார்கள். ஆமா, வேகா புனலிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவார்கள். வெட்டாத சக்கரம் அவர்களை ஒன்றுமே செய்யாது. வெட்டாத சக்கரம்னு கண்ணு கரெக்டா அங்க போய் நின்னுச்சுன்னா இனிது இனிது ஏகாந்தம் இனிது ஔவையார் சொன்ன அந்த இனிதான அந்த ஏகாந்தத்தில் திளைத்திருப்பார்கள் என்ற உண்மையை பகிரங்கமாக நமக்கு பரியங்க யோகத்தில் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு முறை அந்த பாட்டை படிச்சிடுறேன். வெங்கதிருக்கும் சனிக்கும் இடை நின்ற நங்கையை புள்ளிய நம்பிக்கோரானந்தம் தங்களில் பொன்னிடை வெள்ளித்தாழாமுனம் திங்களில் செவ்வாய் புதைந்திருந்தாரே. சூரியன்றது சூரிய மண்டலம் அடுத்துக்கு மேல இருக்குது. சனிக்கும்னா இடுப்பு, சனின்னா சனிக்கின்ற இடம் யோனி, சனிக்கின்ற இடம் நீங்கள் நானும் யோனி வழியா வெளியே வந்துடல, அதுதான் சனிக்கின்ற இடம் பேரு. இங்க சனிக்கும்ன்றது கோலா நம்ம எடுத்துக்கலாம், அப்புறம் வெங்கதின்றது சூரியனா எடுத்துக்கலாம். ரெண்டு அர்த்தத்தை நம்ம ஆழமா பார்க்கும்போது தெரியும். அப்ப உடனே இடுப்பு பக்கம் போகாம கழுத்துக்கு மேல இருக்கிற சூரிய மண்டலத்துல கவனத்தை வையின்றது ரகசியம். அதுக்கப்புறம் பொன்னிடை வெள்ளி தாழம், வெள்ளினா சுக்கிலம், டக்குன்னு சுக்கிலத்தை விட்டுறாதப்பா. அப்புறம் திங்களில் செவ்வாய் புதைந்திருந்தாரு, அப்படி கீழே மனசை விட்டுறாம மேலேயே இருக்கிற வழியை நீ 2 நாழிகள் இல்ல 5 நாழிகை நீ அங்க இருக்கலாம். அந்த 5 நாழிகை தவமா மாத்தும் போது 2 பேரும் ஏகாந்தமா இருக்கலாம். அதுவே தவமா மாறும், அதுவே ஏகாந்தமா மாறும். அதுவே இந்த பிரபஞ்சத்தை நீங்க உணர்வதற்கான மிகப்பெரிய காந்தமாக நீங்க உங்களை மாற்றி உங்களுடைய சுயத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும். இந்த சுயத்துல நீங்க வெற்றி பெறும்பொழுது தனிச்சு நிற்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க கேசரி யோகத்துக்கு நீங்க தனியா போலாம். கணவன் இல்லைனாலும் மனைவி இல்லைனாலும் தவத்துல உட்காரக்கூடிய கலையை நீங்க கற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் மனைவி பிரிஞ்சாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2 பேரும் ஒன்னா கூடி அந்த ஏகாந்தத்தை அனுபவிச்சு அது உண்மையை கத்துக்கின்னு இருப்பீங்க. அதுக்கப்புறம் சுக்கிலத்தை நீங்க சுரநயத்தை செலவு பண்ண மாட்டீங்க. எங்க நீங்க உட்கார்ந்தாலும் எங்க நீங்க உட்கார்ந்தாலும் உங்க கணவனோட நீங்க கூட முடியும். எங்க நீங்க மனைவி பிரிஞ்சாலும் ஆத்மாத்மா உங்க மனைவியோட நீங்க கூட முடியும். ஏன்னா நீங்க ஏகாந்தத்துல அந்த ஒன்னா கூடி இருந்த நினைவை நீங்க உள்ள வச்சீங்கன்னாலே இயல்பாவே உங்களுக்கு ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணக்கூடிய வித்தை உங்களுக்கு கிடைச்சிரும். சித்து வேலை எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதான் அந்த ரகசியம். இன்னும் போக போக ஆழமா போக பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம பகிர்வோம். பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மன்னம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குடலால் அபிராமி கிடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் விழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை எளிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இரவு 8 மணிக்கும் பிறகு 9:50 உள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதிலே குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.